மதுரை மாநகரில் வைகையாற்றின் வடகரை பகுதியில் அமைந்துள்ளது கோரிப்பாளையம். இங்கு பழமையான பள்ளிவாசல் ஒன்றும் தர்கா ஒன்றும் ஒரே வளாகத்தில் உள்ளன. இந்த தர்கா கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. மதுரையை ஆண்ட சுல்தான் அலாவுதீன் உத்தவ்ஜி அவர்கள் கிபி 1340 நடைபெற்ற போர் ஒன்றில் வெற்றி பெற்ற நிலையில் களைப்பின் காரணமாக தன் தலைக்கவசத்தை கலற்றிவிட்டு நீர் அருந்தும்போது எதிரிப்படையினரால் ஏவப்பட்ட அம்பால் தாக்கப்பட்டு உயிர் துறந்ததாக கூறப்படுகின்றது. இவர் நினைவாக கோரிப்பாளையத்தில் இந்த தர்கா எழுப்பப்பட்டுள்ளது. இந்த தர்கா சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் பரப்பளவுள்ள வளாகத்தில் கம்பீரமான கல்தூண்கள் அமைத்து 58 அடி நீள அகலம் கொண்ட சதுரமான மேல்தளத்தில் கல் சிலாப்புகளால் பதிக்கப்பட்டு 17 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டிடத்தின் நடுவில் 17 அடி அகலத்தில் சதுரமான மூலஸ்தானம் அறை ஒன்றும் உள்ளது. அதன் மேல் ஒரே கல்லாலான விமானம் உள்ளது. மூலஸ்தான அறையில் ஹஸ்ரத் காஜா சையத் சுல்தான் அலாவுதீன், ஹஸ்ரத் காஜா சையத் சுல்தான் ஷம்சுதீன் அவுலியா சமாதிகள் உள்ளன. அறையின் நாற்புறம் கற்சுவர்களின் மத்தியில் 4 வாயில்கள் உள்ளன. சமாதிக்குச் செல்ல 7 படிகள் கீழ்ப்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மகான்களை நின்று வழிபடவும் அமர்ந்து துவா கேட்கவும் மஜாரை சுற்றி அகன்ற பிரகாரம் உள்ளது. வேலைப்பாடு மிக்க தூண்கள் அணி செய்யும் திருச்சுற்றின் நடுவே கிழக்கு நோக்கிய வாயிலை கொண்ட ஓர் அறையுடன் விளங்குகின்றது. கல்லாலேயே எழுப்பப்பட்ட சிறப்பு வாய்ந்த கட்டிடப் பணியில் விளங்குகின்றது இந்த கோரிப்பாளையம் தர்கா. இஸ்லாமியரது கட்டிடக்கலையின் அடிப்படை மரபுகள் மாறாத வகையில் தமிழக கட்டிடக்கலை மரபில் எழுப்பப்பட்டுள்ளது. மன்னர்கள் இறந்தபோது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களில் பள்ளிப்படை கோயில் எழுப்பப்படுவது தமிழ்நாட்டில் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. அதுபோல இஸ்லாமிய அரசர் கல்லறையை கொண்ட கோரிப்பாளையம் தர்கா விளங்குகின்றது. இத்தர்காவின் வெளிப்புறம் மேல் திசையிலும் வட திசையிலும் அடித்தளத்தில் கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த தமிழ் கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. தர்காவின் உட்புறம் தென்புற திசையில் நடைவழியில் 4 புறமும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல் ஒன்று நடப்பட்டுள்ளது. இதில் உள்ள கல்வெட்டு 16ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த மதுரை நாயக்க மன்னரான வீரப்ப நாயக்கர் காலத்தில் எழுதப்பட்டுள்ளன. இது 183 வரிகளை கொண்டது. பாண்டிய மன்னன் காலத்தில் கோரிப்பாளையம் தர்கா பராமரிப்புக்காக சொக்கிகுளம், பிபிகுளம், சிறுதூர், திருப்பாலை உள்ளிட்ட 6 கிராமங்கள் மற்றும் 14,000 தங்கக்கட்டிகள் விலைக்கு வாங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. பின்னர் வீரப்ப நாயக்கர் காலத்தில் இந்த நில உரிமை குறித்து தர்கா நிர்வாகத்தினருக்கும் அரசாங்கத்தினருக்கும் இடையே வழக்கு நடைபெற்றது. விசாரணையின் முடிவில் பாண்டியரின் முந்தைய விலை பிரமாணம் சரியானது என உறுதி செய்யப்பட்டு வீரப்ப நாயக்கரும் அதனை ஏற்று தீர்ப்பு வழங்கினார். இதன்படி கோரிப்பாளையம் தர்காவுக்கு நிலமும் 6 கிராமங்களும் நிரந்தர உரிமையாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வெட்டு கோரிப்பாளையம் தர்காவும் அதனை சார்ந்த பள்ளிவாசலும் மதுரை சுல்தான் ஆட்சி கிபி 14ஆம் நூற்றாண்டில் சிறப்புடன் விளங்கியிருப்பதை உணர்த்துகின்றது. மதுரை சுல்தான்கள் அரசு ஆதரவு பெற்ற பள்ளிவாசலாக இது விளங்குகின்றது. மகான் ஹஸ்ரத் காஜா சையத் சுல்தான் அலாவுதீன் அவுலியாவின் நினைவாக அவருக்கு ஆண்டுதோறும் உருஸ் என்னும் சந்தனக்கூடு விழா ஒவ்வொரு ஆண்டும் ரபியுல் அவல் பிறை 16க்கு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகின்றது. மதுரையின் எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர்.
இங்கே வந்தால் கொஞ்சம் அந்த பயந்த கோளாறு, கை கால் வலி இதெல்லாம் சரியாகும்ன்ட்டு அப்பா அம்மா சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்பையும் குணமாயிருக்கு. அந்த நம்பிக்கையை விடாமல் நாங்களும் இப்போ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும்போது இங்கே வருவோம். எங்களோட இதெல்லாம் நிறைவேறும். அந்த ஒரு நம்பிக்கையாக வர்றோம். கரெக்டாக இருக்கும். இந்து கோயிலுக்கும் போவோம், முஸ்லீம் தர்காவுக்கும் வருவோம். வேறு பிரிவினை பாகுபாடெலாம் பார்க்குறது இல்லை. இன்றும் கோரிப்பாளையம் தர்கா இந்து மற்றும் முஸ்லிம் சமூகங்களின் சமரசம், அன்பு மற்றும் ஒற்றுமையின் நிலையான சின்னமாக திகழ்கின்றது.